much for joining the session. Today on day 25. So, 5 more days to go. So, before I go to the session, if I'm audible, என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்க்ரீன் கிளியர் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் கிளியர் டைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டி சேனல் ஆட்டோமேஷன் அண்ட் லீட் ஸ்கோரிங் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து வேரியஸ் சேனல்ஸில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, ப்ளஸ் அந்த சேனல்ஸை எப்படி இன்டெகிரேட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து எப்படி சர்வீஸ் கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாட் மூலமாக எப்படி சர்வீஸ் கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த செஷன். யசீந்திரன், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். க்ரீன் ஃபோக்கஸ் வெல்கம். பிரேமலதா வெல்கம். அண்ட் ஆல்பர்ட் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, தேங்க்யூ. க்ரீன் ஃபோக்கஸ் தேங்க்யூ. என்னோட ஸ்க்ரீன் கிளியர்ஸ்னால் ஸ்க்ரீன் கிளியர் டைப் பண்ணுங்க. ஓகே, பிரபா தேங்க்யூ. வெல்கம். குட் மார்னிங். ஓகே, ஸோ மல்டி சேனல் ஆட்டோமேஷன் இன்றைக்கி நம்ம செஷனில் வந்து மல்டி சேனல் ஆட்டோமேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு செஷனில் வந்து ஒரு பாட், நம்ம ஏஐ பாட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை வந்து லைக் வந்து சேட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் அதை க்ரால் பண்ணி நான் இன்னைக்கு உங்களுக்கு பாட்டில் டெமோ காமிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ ஃபார் நம்ம இன்னைக்கு 25 days. ஸோ ஃபார் இந்த 25 days நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னா லைக் டிராஃபிக் மாஸ்டரி கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, மெட்டா மாஸ்டரி கவர் பண்ணி மெட்டா மார்க்கெட்டிங் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பிஸ்னஸில் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ்னாலும் சரி, இன்கேஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லை அப்படின்னா நீங்கள் டிராஃபிக் மாஸ்டரியில் சொல்லியிருக்க ஆர்கானிக் மார்க்கெட்டிங் SEO நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கண்டிப்பாக வந்து லைக் யூ ஹாவ் டு புட் சம் டைம். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து லீட்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலாக. லைக் அதுக்கடுத்து வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கோம் 5 days. ஸோ கூகுள் ஆட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, கூகுள் ஆட்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து லைக் ஷாப்பிங் கேம்பெயின்ஸும் டிஸ்பிளே கேம்பெயின்ஸும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடணும். மற்றபடி லைக் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் நம்ம கவர் பண்ணிட்டோம். சர்ச் கேம்பெயின்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின்ஸ், டிமாண்ட் ஜென் கேம்பெயின்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன் வந்து சேல்ஸ் ஃபனல், லைக் வெபினார் ஆட்டோமேஷன், லைக் ஃபேஸ்புக் லீட்ஸ் ஆட்டோமேஷனு, ஆட்டோமேட்டிக் இமெயில் மார்க்கெட்டிங், இது போக வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதில் இல்லாதது நம்ம இன்னைக்கு மல்டி சேனல் ஆட்டோமேஷன்ஸும் சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்டோமேஷன் வந்து பெருசாக கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் போஸ்ட் வந்து லைக் வந்து ரெகுலராக கான்டென்ட் கேலண்டர் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டு ஆட்டோமேட் பண்ணுறது தான். ஸோ இது ரெண்டையும் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4 days வந்து லைக் நாளையிலேருந்து 26லேருந்து 30 வரைக்கும் ஏஐ டூல்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம எப்படி வந்து ஏஐ நம்ம யூஸ் பண்ண போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ வாட் இஸ் மல்டி சேனல் ஆட்டோமேஷன், மல்டி சேனல் மார்க்கெட்டிங்? மல்டி சேனல் மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனில் வந்து நிறைய வே இருக்குது. உங்களோட மார்க்கெட்டிங் மெசேஜை உங்களோட பையர் பர்சனால் வேறு வேல நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறதா மல்டி சேனல் மார்க்கெட்டிங். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குது, லைக் ஃபேஸ்புக்கு, SMS. ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபேஸ்புக் உங்கள் ஃபஸ்ட் வந்து உங்கள் வெப்சைட் ஆக்சுவலாக. ஓகே, உங்கள் வெப்சைட்டில் வர யூசர்ஸ் நீங்கள் கான்டென்ட் SEO மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அந்த கான்டென்ட்டில் வர்ற யூசர்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் லைவ் சாட் மூலமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். பாப்அப் ஃபார்ம்ஸ் மூலமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அது போக வந்து லைக் வந்து லைவ் சாட்டு, பாப்அப் ஃபார்ம்ஸு, புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்குன்னு சொல்லி சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஒன் பல்ஸு, லைக் புஷ் நோட்டிஃபிகேஷனே நிறைய சாஃப்ட்வேர்ஸ், புஷ் என்கேஜ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைக் வந்து ஒரு பாப்அப் காமிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வெப்சைட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களான்னு ஒரு பாப்அப் காமிப்பாங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிக்கிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் புஷ் என்கேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லைக் வந்து ஒரு டூலு. ஓகே, புஷ் என்கேஜ்ன்றது புஷ் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் ப்ரைஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா லைக் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அமௌண்ட் கேட்டிருப்பாங்க ஆக்சுவலாக. ஒன் சைட் அப் டு 50K சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, இதெல்லாம் ரிச் நோட்டிஃபிகேஷன், ட்ரிப் கேம்பெயின்ஸு, ஆடியன்ஸ் குரூப்பு, இதெல்லாமே ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக. $9 per month, $19 per month. Okay, so
இது எல்லாமே வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன். ஆக்சுவலாக வந்து லைக் வந்து ஒரு பாப்அப் காமிப்பாங்க. பாப்அப் காமிப்பா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கஸ்டமர் என்ன பேஜ் விசிட் பண்ணியிருக்காரோ அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பலாம். ஸோ அவர் எப்போல்லாம் வந்து அவரோட டெஸ்க்டாப்பில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து கிளிக் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து மேண்டேட்டரியாக கிளிக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு 100 விசிட்டர்ஸ் உங்கள் சைட்டில் கிடைக்குன்னா ஒரு விசிட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஒரு விசிட்டர்ஸ் எப்பயுமே. ஸோ ஒரு 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 வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh விசிட்டர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரிப்ஷனாவது இதில் இருக்கும். ஸோ அந்த 10,000 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் வந்து புஷ் பண்ணி நீங்கள் வந்து லைக் உங்களோட மெசேஜை கொண்டு போய் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைப் ஆக்சுவலாக புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆக்சுவலாக. இந்த டூல்ஸுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஓகே அதுக்கடுத்து வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்ன்றது எஸ்எம்எஸ் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் எஸ்எம்எஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எஸ்எம்எஸ் 2 டைப் ஆஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எஸ்எம்எஸை வந்து லைக் வந்து டிஎல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம். இந்தியாவில் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும்னா டிஎல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். அதில் வந்து 6 digit கோட் கொடுப்பாங்க. ஓகே, அது ஏர்டெல்லையோ இல்லை ஏதாவது ஒரு சப்ளைஸில் நீங்கள் வாங்கணும் ஆக்சுவலாக. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் ப்ரொவைடர்ஸ் தனியாக இருப்பாங்க. லைக் மை எஸ்எம்எஸ் மந்த்ரா, கிளவுட்வேஸ், இதெல்லாம் எஸ்எம்எஸ் ப்ரொவைடர்ஸ். அந்த எஸ்எம்எஸ் ப்ரொவைடர்ஸ் மூலமாக நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்பலாம் ஆக்சுவலாக. அது வந்து ஒரு வே அது வந்து 18 பைசா ஆகும் ஆக்சுவலாக. இன்னொன்று நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு எஸ்எம்எஸ் லிமிட் இருக்கும். ஒரு 300 எஸ்எம்எஸ் லிமிட்ஸ் இருக்கும், 500 எஸ்எம்எஸ் லிமிட் இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து நீங்கள் உங்களோட உங்களோட இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட சாஃப்ட்வேரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். உங்கள் சிஆர்எம்மோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த மெசேஜ் நீங்கள் அனுப்பிக்கலாம், எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் தேவையில்லை, டிஎல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது ஆக்சுவலாக. இப்போ க்ரோத் ஃப்ளோவில் கூட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் வந்து உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். பட் லிமிடேஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு 300 எஸ்எம்எஸ். இது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 லீடு கலெக்ட் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா அந்த 100 லீடுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா அந்த எஸ்எம்எஸ் நீங்கள் ஃப்ரீயாக அனுப்பிச்சிக்கலாம். ஓகே, அப்படி அது வந்து ஒரு ஆப்ஷன். நீங்கள் பல்காக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 எஸ்எம்எஸ் 1 lakh எஸ்எம்எஸ் அப்படின்னா அதுக்கு நீங்கள் 18 பைசா நீங்கள் பே பண்ணணும் ஆக்சுவலாக. அது டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனும் வந்துடும். ஓகே, வாட்ஸ்அப் மெசேஜஸும் வந்துடும். நேற்று நம்ம பார்த்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அஃபிஷியல் வாட்ஸ்அப் ரெண்டுமே நீங்கள் அனுப்பிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கடுத்து வந்து லைக் பாட்காஸ்ட்டு, யூடியூபு. ஓகே, சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு யூடியூப் வந்துடும், ஃபேஸ்புக் வந்துடும், லைக் இன்ஸ்டாகிராம் வந்துடும், எல்லா சேனல்ஸும், எக்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும், லிங்க்டின் எல்லாமே வந்துடும். இது மெயினாக ஆக்சுவலாக வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேனல் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் காமனாக ஒரு இடத்துல நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஒரு நாளைக்கு எல்லா சேனல்ஸ்லையும் எவ்வளோ லீட்ஸ் வருது, மெசேஜஸ் வந்து காமனாக போகுதா அப்படின்றது அந்த மல்டி சேனல் மார்க்கெட்டிங். ஓகே, அதுக்கு வந்து இந்த கஸ்டமர் டேட்டா பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவை ஆக்சுவலாக. ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் எல்லா சேனல்ஸையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது. அப்புறம் டெரெக்ட் மெயில்ன்றது வந்து நீங்கள் வந்து போஸ்ட் லெட்டர்ஸ் நீங்கள் அனுப்புறது. இன்னொன்று இமெயில் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லீட் ஸ்கோர் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் போஸ்ட் லெட்டர்ஸ் நீங்கள் அனுப்ப முடியாது இப்போதைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 லீடு ஜென்ரேட் பண்ணுறீங்க, 10,000 லீடு ஜென்ரேட் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா தென் எந்த யூசர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த யூசர்ஸ்க்கு மட்டும் யூ கேன் சென்ட் அ டிரெக்ட் லெட்டர்ஸ். ஓகே, டிரெக்ட் மெயில் அண்ட் இமெயில்ஸ், பெய்ட் சர்ச், ரேடியோ, டிவிஸு. ஓகே, ஸோ இது எல்லாமே காமனாக சேர்ந்து தான் லைக் வந்து மல்டி சேனல் மார்க்கெட்டிங். ஓகே, மல்டி சேனல் மார்க்கெட்டிங் இதில் வந்து நீங்கள் வந்து யூ கேன் மெஷர், நீங்கள் உங்கள் ஃபனலில் வந்து இதை நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். சில இது வந்து அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஸ் பார்த்தீங்கன்னா டிவிஸ் அண்ட் ரேடியோஸ் வந்து அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் மட்டும் தான். இப்போ ரேடியோவில் வந்து எதுவுமே கிளிக் டு ஆக்ஷன் இருக்காது. ரேடியோவில் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரேடியோ ஆட்ஸில், அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து ஒரு யூஆர்எல் சொல்லி அந்த யூஆர்எல்ல போய் ஆக்சஸ் பண்ண சொல்லலாம். பெஸ்ட் வந்து ரேடியோ ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபோன் நம்பர்ஸ் தான். உங்களுக்கு இந்த மெசேஜ் வேணும் அப்படின்னா ரேடியோ ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக லீட் வராது. இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து லோக்கல் ரேடியோவில் நீங்கள் வந்து ஆட் கொடுக்குறீங்க அப்படின்னா லீட் கிடைக்காது. பட் அவேர்னஸ் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. அதே இதில் நீங்கள் வேற ஒரு இடத்துல நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அதே அட் த சேம் டைம் ரேடியோவில் ஆட் கொடுக்குறது வேஸ்ட்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஓகே, அது உங்கள் பிஸ்னஸை பொறுத்து ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ எல்லா இடத்துலையும் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது தான் லைக் மல்டி சேனல் மார்க்கெட்டிங். ஓகே, ஃப்ரம் ஆல் சேனல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபனலில் போயிட்டு ஃபனலில் மெயினாக 3 ஸ்டேஜ்: டாப் ஆஃப் தி ஃபனல், மிட் ஆஃப் தி ஃபனல், பாட்டம் ஆஃப் தி ஃபனல். ஓகே, ஸோ டாப் ஆஃப் தி ஃபனலில் வந்துட்டு அவேர்னஸ் ஸ்டேஜ் இருக்குது.
அவேர்னஸ் ஸ்டேஜ், மிட் ஆஃப் தி ஃபனல், பாட்டம் ஆஃப் தி ஃபனல். ஸோ இந்த ஃபனல் ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டாப் ஆஃப் தி ஃபனலில் பார்த்தீங்கன்னா லைக் ரேடியோஸு, டிவிஸு, இது எல்லாமே டாப் ஆஃப் தி ஃபனல் நீங்கள் அவேர்னஸ்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிட் ஆஃப் தி ஃபனலில் வந்து இமெயில் கேம்பெயின்ஸு, வாட்ஸ்அப் மெசேஜ், எஸ்எம்எஸ், இது எல்லாமே வந்து மிட் ஆஃப் தி ஃபனலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது அந்த மெசேஜை உங்கள்கிட்ட இருக்க மார்க்கெட்டிங் மெசேஜை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ப்ளஸ் அந்த கஸ்டமரை பையர் ஜெர்னியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ இமெயில் நர்ச்சரிங் சீக்வன்ஸ், கேஸ் ஸ்டடிஸ், டெமோஸ், வெப்சைட்டு, இது எல்லாமே வந்து மிட் ஆஃப் தி ஃபனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் ஆஃப் தி ஃபனலில் வந்து ரீடார்கெட்டிங் ஆட்ஸ். ஓகே, ரீடார்கெட்டிங் ஆட்ஸு, சர்ச் கேம்பெயின்ஸு, இது எல்லாமே நீங்கள் பாட்டம் ஆஃப் தி ஃபனல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ மல்டி சேனலில் வந்து நீங்கள் எல்லா சேனலையும் நீங்கள் எடுத்து சிங்க்ரனைஸ் பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது. இது ஃபனலோட நீங்கள் மேப் பண்ணுறப்ப ஃபனலில் வந்து பேசிக்கலாக 3 ஸ்டேஜ் இருக்குது. டாப் ஆஃப் தி ஃபனல், மிட் ஆஃப் தி ஃபனல், பாட்டம் ஆஃப் தி ஃபனல். ஓகே, அவேர்னஸ், கன்சிடரேஷன், டிசைர் அண்ட் ஆக்ஷன். ஓகே, ஸோ அவேர்னஸ்க்கு வந்து லைக் ஒரு 2 சேனல்ஸ் 3 சேனல்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் டிவிஸ், ரேடியோஸ் எல்லாமே அவேர்னஸில் வந்துடும். லைக் மிட் ஆஃப் தி ஃபனலில் வந்து இமெயில் நர்ச்சரிங் சீக்வன்ஸு, இமெயில் நர்ச்சரிங் சீக்வன்ஸ் எல்லாமே மிட் ஆஃப் தி ஃபனலில் வந்துடும். எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் நியூஸ் லெட்டர்ஸு, எஸ்எம்எஸ், இது எல்லாமே மிட் ஆஃப் தி ஃபனலில் வந்துடும். வெபினார்ஸ், இது எல்லாமே மிட் ஆஃப் தி ஃபனலில் வந்துடும். நீங்கள் வெபினார் கண்டக்ட் பண்ணால் அது மிட் ஆஃப் தி ஃபனல் ஆக்சுவலாக. கன்வர்ஷன்ஸ் வந்து சர்ச் ஆட்ஸ், ரீடார்கெட்டிங், வெபினார் பொறுத்த வரைக்கும் 2மே ப்ளே பண்ணுவோம். உங்களுக்கு வந்து நர்ச்சரிங்கும் பண்ணுவோம், நர்ச்சரிங்கும் நடக்கும், சேல்ஸும் நடக்கும். ஓகே, பாட்டம் ஆஃப் தி ஃபனலில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரீடார்கெட்டிங் கேம்பெயின்ஸ், சர்ச் கேம்பெயின்ஸ், பிராண்டட் கேம்பெயின்ஸ் ஃபார் தி எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து பாட்டம் ஆஃப் தி ஃபனலில் வந்துடும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம ரோட் பிளாக் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் ரோட் பிளாக்? இப்போ ரோட் பிளாக் அப்படின்றது ஆக்சுவலாக என்னென்னா, அட் அ டயத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையுமே அவங்க மார்க்கெட்டிங் மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் ரோட் பிளாக் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிவிலையும் உங்களுக்கு ரோட் பிளாக் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. டிவி சேனல்ஸில் ரோட் பிளாக் பண்ணுவாங்க. டிவி சேனல்ஸ் எப்படி ரோட் பிளாக் பண்ணுவாங்க? நீங்கள் எந்த சேனல்ஸை நீங்கள் மாற்றினாலுமே நீங்கள் சேம் ஆடை நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு சன் டிவி பார்க்குறீங்க, அதே நீங்கள் வந்து ஒரு விஜய் டிவி மூவ் பண்ணுறீங்க, இல்லை அடுத்த டிவி மூவ் பண்ணுறீங்க, அந்த டயத்தில் நீங்கள் எந்த டிவி போனீங்கனாலும் அந்த ஆட் தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரோட் பிளாக் ஆட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ரோட் பிளாக் ஆட்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் சேனல்ஸில் நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் பண்ணலாம் ஆக்சுவலாக. சைமல்டேனியஸாக சேம் மெசேஜஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட்டிங் பண்ணி அதை மென்ஷன் பண்ணலாம். மோஸ்ட்லி ரோட் பிளாக் வந்து எங்கே நடக்கணும், லைக் வந்து டிவிஸ்லையும் டிவி சேனல்ஸ்லையும் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லையும் நடக்கும். பட் ஸ்டில் வந்து நீங்கள் வந்து லைக் அந்த யூசர் உங்கள்ட்ட குக்கி வந்து உங்களுக்கு சேம் குக்கி வந்து, ஏன்னா யூடியூப்பும் லைக் வந்து இந்த டிவி சேனல்ஸ் இதை டைமிங் தான் ஆக்சுவலாக, டைமிங் தான். பட் யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயும் சரி, லைக் வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி, கூகுள் ஆட்ஸ்லையும் சரி, லைக் வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் அந்த குக்கிக்கு நீங்கள் காமிக்கிற மாதிரி இது வரைக்கும் அவங்ககிட்ட அந்த ஆப்ஷன் கிடையாது. பட் டிவி சேனல்ஸ்லையும் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லையும் நீங்கள் பேசிக்கலாம் ஆக்சுவலாக. பேசி நீங்கள் அந்த டயத்தில் பர்டிகுலர் டயத்தில் நீங்கள் உங்களோட மெசேஜை கொண்டு போய் சேர்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து லைக் வந்து அந்த டயத்தில் டிவியில் இருக்காரு, இல்லைன்னா ரேடியோவில் இருக்காரு, அப்படி அவைலபிளாக இருக்காரு, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் இருக்காரு, அப்படி இல்லைன்னா கூகுள் ஆட்ஸ் இருக்காரு. அட் அ டைமில் சேம் டைமில் அவங்களுக்கு ஆட் காமிக்கிறது தான் ரோட் பிளாக்ஸ். ஓகே, ரோட் பிளாக் ஆட்ஸு. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் மல்டி சேனல் வந்து 360 டிகிரி ஆஃப் வியூ ஆஃப் த கஸ்டமர் உங்களுக்கு கிடச்சிடும். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், பெட்டர் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இன்க்ரீஸ்ட் என்கேஜ்மெண்ட்டு. ஓகே, நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இதெல்லாமே மல்டி சேனல் மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஓகே, ரன் பண்ணிட்டு சேல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதிலே எதிர்பார்ப்பாங்க. கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மல்டிபிள் கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறப்ப, இப்போ கூகுள் ஆட் வந்து அந்த ஒரு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, அந்த டிராஃபிக் ஒரு லீடு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லீடை ஒரு இமெயில் மூலமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3%, அதாவது 3% ஆஃப் த கன்வர்ஷன்ஸ் வந்து இப்போ கூகுள் ஆட்ஸ் மூலமாக நடக்குது அப்படின்னா, பட் சில லீட்ஸ் வந்து நமக்கு கூகுளில் கிரியேட் ஆகிருக்கும், ஆனால் கன்வெர்ட் ஆகிருக்காது. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக இமெயிலோ வாட்ஸ்அப்போ அடுத்த ஃபாலோஅப் சீக்வன்ஸ்லாம் இன்னொரு 8% கன்வர்ஷன் ஆகும். ஸோ டோட்டல் கன்வர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 11% கன்வர்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி ஸ்டேஜில் நீங்கள் வந்து லைக் அதாவது உங்கள் ஃபனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். மல்டிபிள் சேனல்ஸ் மூலமாக உங்கள் கன்வர்ஷனை வந்து 1.5% உங்களுக்கு கன்வர்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த கன்வர்ஷன் வந்து ஒரு 4%, 5% நீங்கள் கொண்டு போகலாம். ரிட்டர்ன் ஆட்ஸ் பண்ண நான் சொல்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees நீங்கள் ஆடில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 1.5 lakh rupees இல்லை 2 lakh rupees வருது த்ரூ கூகுள் ஆட்ஸ் மூலமாக, ஒரு வெபினார் மூலமாக வருது. வெபினாருக்கு அப்புறம் ஒரு நர்ச்சரிங் சீக்வன்ஸ் போடுறீங்க, இமெயில் நர்ச்சரிங் சீக்வன்ஸ் போடுறீங்க, அதில் ஒரு 2% கன்வர்ஷன் வருது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நியூஸ் லெட்டர் சீக்வன்ஸ் போடுறீங்க, அதில் ஒரு 2% கன்வர்ஷன் வருது. அப்புறம் எஸ்எம்எஸ் கேம்பெயின்ஸ் அடிக்கிறீங்க, அதில் ஒரு 2%. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சேனல்ஸ் மூலமாக, மல்டிபிள் கம்யூனிகேஷன் மூலமாக யூ கேன் டபுள் ஆர் ட்ரிபிள் தி ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மல்டி சேனல் மார்க்கெட்டிங். பெட்டர் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும்,
என்கேஜ்மெண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பீப்புள் நீங்கள் வீடியோ அனுப்புறது, வீடியோ சேல்ஸ் லெட்டர். ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் அசெட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் வந்து யூ ஹாவ் டு யூ ஃபைனலைஸ் தி பொசிஷன். அந்த அந்த ப்ராடக்ட் நீங்கள் பொசிஷன் பண்ணிடுறீங்க பிராண்டிங் மூலமாக. யூ ஹாவ் டு பொசிஷன் த ப்ராடக்ட். யாருக்காக, எந்த டார்கெட் பையருக்காக நீங்கள் விற்க போகிறீங்க, அது ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. முடிவு பண்ணிட்டு தேர்ட் வந்து யூ ஹாவ் டு கிரியேட் தி அசெட்ஸ், மார்க்கெட்டிங் அசெட்ஸ். மார்க்கெட்டிங் அசெட்ஸ் இல்லை மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் அசெட்ஸ்ன்றது என்னன்னா, அதை அவேர்னஸ்க்கு கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்டென்ட். ஓகே, அது பிளாக் போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இமெயிலாக இருக்கலாம், இல்லை ஒரு வாட்ஸ்அப் இருக்கலாம், ஒரு எஸ்எம்எஸ் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் முதல்ல கிரியேட் பண்ணி வச்சிடணும். நீங்கள் வந்து லைக் வந்து அப்பப்போ போய் கிரியேட் பண்ணி அனுப்பக்கூடாது. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் வந்து இதுதான். லைக் எல்லாமே அப்பப்போ அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் முதலே பிளான் பண்ணிடணும். அதாவது ஒரு பையர் வரான் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நம்ம விற்க போகிறோம்னா, அவன் வந்ததுலேருந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அந்த என்னென்ன ஸ்டேஜஸில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அவனை ரீச் பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம என்னென்ன கனெக்ட் லீடில் என்னென்ன கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கலெக்ட் பண்ணுறதுல வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, ஃபைனலாக அந்த எண்ட் யூஸருக்கு எப்படி போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் முடிவு பண்ணிடணும். ஓகே, முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்டிவிட்டி நீங்கள் முடிவு பண்ணிடணும். என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லீடு வருது அப்படின்னா வெபினார் கண்டக்ட் பண்ணுவீங்கன்னா வெபினார் கண்டக்ட் பண்ணுவீங்க. ஓகே, வெபினார் கண்டக்ட் அப்புறம் ஒரு 7 டேஸ் சீக்வன்ஸில் என்ரோல் பண்ணுறீங்கன்னா 7 டேஸ் சீக்வன்ஸில் என்ரோல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் லெட்டர் அனுப்புறீங்க, வாட்ஸ்அப் லெட்டர்ஸ் அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி எகைன் ஆஃபர், நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் ஆஃபர் கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட் மேப் பண்ணிடுறோம். மேப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் அசெட்ஸ் கிரியேட் பண்ணணும், மார்க்கெட்டிங் அசெட் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெசேஜ்லாம் அனுப்ப போகிறீங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து வெறும் வந்து இமெயில் மட்டுமே, கண்டென்ட் மட்டுமே அனுப்ப மாட்டீங்க. நீங்கள் வீடியோஸும் அனுப்புவீங்க. 2 மினிட்ஸ் வீடியோ, 3 மினிட்ஸ் வீடியோ. ஓகே, வீடியோ சேல்ஸ் லெட்டரும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். வீடியோ சேல்ஸ் இல்லை இமேஜஸ் அனுப்புவீங்க. ஆக்சுவலாக ஓகே, இமேஜஸ், வீடியோஸ், கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ், இதெல்லாமே அனுப்புவீங்க. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு கிரியேட் தி மார்க்கெட்டிங் அசெட்ஸ். ஓகே, மார்க்கெட்டிங் அசெட்ஸ், பையர்ஸ் ஜேர்னி. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பையர்ஸ் ஜேர்னியோட ஸ்டெப்ஸ், மார்க்கெட்டிங் அசெட்ஸ். தென் யூ ஹாவ் டு கிரியேட் தி, டிசைட் த சேனல்ஸ். அவங்க எந்த சேனல்ஸ்லாம் இருக்காங்கன்றதை டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணிட்டு தென் யூ ஆட்டோமேட். ஓகே, ஆட்டோமேட் ஒவ்வொரு ப்ராசஸர் யூ செட் அப் தி ஆட்டோமேஷன்ஸ். கண்டிப்பாக வந்து அவன் 30 days 40 days வந்து ஹி ஷுட் பி த கஸ்டமர் ஆஃப் யூ. ஓகே, நீங்கள் ஆட்டோமேட் நீங்கள் ப்ராப்பராக ஆட்டோமேட் பண்ணால் கன்வர்ஷன்ஸ் வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து சும்மா ஒரு வெபினார் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் சேல்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் லைக் 1% கன்வர்ஷன். அதை போட்ட பணம் திரும்பி வந்திருக்கும், இல்லை சிஸ்டம் திரும்பி வராமல் கூட போயிருக்கும். 1.5-2% கன்வர்ஷன் இருக்கும். ஓகே, பட் வென் யூ ஆர்கனைஸ் ஆல் திஸ் சேனல்ஸ் டுகெதர் அண்ட் புஷ் த மார்க்கெட்டிங் மெசேஜ், அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து 4% இன்க்ரீஸ் ஆகும். நான் சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வெபினார் கொடுக்குறீங்க, உங்களுக்கு சேல்ஸ் வரல. ஓகே, உடனே நீங்கள் என்ன டிசைட் பண்ணால் நம்ம வெபினார் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி டிசைட் பண்ணுவீங்க. பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக there is a follow-up sequence. when you do it regularly you will get that money back, okay, into 3x or 4x. so அதுதான் so the benefits of multi-channel marketing. Okay, so needs of multi-channel automation. Okay, so இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டைப் பண்ணுங்க. ஓகே, கவின் வெல்கம், ராஜராஜன் வெல்கம், தீபா வெல்கம், எம் ஸ்டுடியோ வெல்கம், பரமசிவம் வெல்கம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை வந்து லைக் யூ டைப் இட் ஆன் தி சாட் பாக்ஸ். ஓகே, நான் டெமோ காமிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். லைக் உங்களோட வெப்சைட்டை வந்து ஒரு 10 pages வெப்சைட் பல்கியாக வேணாம், லைக் வந்து 1000 pagesலாம் வேணாம், ஒரு 5 pages 10 pages வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை மேக்ஸிமம் ஒரு 30 page வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட் பேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, சாட்டில் டைப் பண்ணுங்கள். I'll show the demo of okay. Okay, you just type the website, your website. Like if Meera நீங்க உங்க வெப்சைட் கூட நீங்க டைப் பண்ணுங்க. I'll show the demo on chatbots. Okay, so multi-channel automation செக்மெண்ட் லீட்ஸ் செக்மெண்ட் பண்ணிட்டு அவங்க ப்ரொஃபைல் பிஹேவியர் இன்ட்ரெஸ்ட் ஓகே மூலமாக நீங்கள் மெஷர் பண்ணிட்டு தென் யூ கேன் ட்ராக் அண்ட் மெஷர் தி என்கேஜ்மெண்ட் அக்ராஸ் த சேனல்ஸ். ஓகே, நீங்கள் ஒவ்வொரு சேனல்ஸ்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு போக யூ கேன் ட்ரிகர் டெய்லர் மெசேஜ். அதாவது எப்படின்னா யூஸ்வலாக வந்து என்ன மிஸ் ஆகும் நான் சொல்லிடுறேன் மல்டி சேனலில் வந்துட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமர் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா ஒரு மெசேஜ் இமெயிலில் போயிடுச்சு, அவங்க இமெயிலில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. ஓகே, அதே மெசேஜை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது வேஸ்ட். ஆக்சுவலாக அது ஒரே பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சென்ட் த நெக்ஸ்ட் மெசேஜ். அந்த இமெயில் அவங்க ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா நோ நீட் டு சென்ட் த சேம் திங் ஆன் தி வாட்ஸ்அப் அகைன். ஓகே, அதுக்கு வந்து யூ கேன் சென்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் செப்பரேட்லி. ஸோ அது வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவில் இருக்கணும். யூ ஹாவ் டு ஓகே.
ஸோ யுவர் சாஃப்ட்வேர் உங்கள் சிஆர்எம் வந்து ஷுட் ஹாவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் ஹேண்ட்லிங் தோஸ் மல்டி சேனல்ஸ். ஓகே, மல்டி சேனல்ஸ் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. ஸோ இது வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. லைக் வந்து இந்த ட்ரிகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருக்கும் ஒரு ட்ரிகர் இருக்குது ஆக்சுவலாக. லைக் இந்த ட்ரிகர் வந்து அவங்க எஸ்எம்எஸ் ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கீங்க, அந்த எஸ்எம்எஸ்க்கு அவங்க ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, லைக் திஸ் ஒர்க் ஃப்ளோ வில் கேக் ஸ்டார்டட். ஓகே, கஸ்டமர் வந்து எஸ்எம்எஸ்ல கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஓகே இப்போ ஜிஎம்பி வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ கஸ்டமர் வந்து லைக் வந்து எஃபி மெசஞ்சரில் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே if if with a positive intent, if a customer's replied with a positive instant with a positive intent, okay இங்கே ரிப்ளை சேனல் இருக்கும், அவங்க கால் பண்ணியிருக்காங்களா, இல்லை இமெயில் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஃபேஸ்புக் மெசஞ்சர்லையா, இல்லை இன்ஸ்டாகிராம் டிஎம்லையா, இல்லை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்க லைவ் சாட்லையா, இல்லை எஸ்எம்எஸ்லையா, இல்லை வாட்ஸ்அப்லையா. ஓகே, ஸோ வந்துட்டு லைக் அவங்களுக்கு டேக் ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆட் தி டேக். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன பிளாட்ஃபார்மில் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, எஸ்எம்எஸ்ல வந்தாங்களா, ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்தாங்களா, இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வந்தாங்களா, ஜிஎம்இல வந்தாங்களா, அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் ஆன் தட் பிளாட்ஃபார்ம் யூ கேன் சென்ட் த மெசேஜ். ஓகே, வெயிட் ஃபார் அந்த மெசேஜஸ் வந்து நம்ம அனுப்பிக்கலாம் ஆக்சுவலாக. இல்லை ஒரு பாட்டை நீங்கள் டிப்ளை பண்ணுறதா கூட டிப்ளை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு ஏஐ பாட்டை நீங்கள் டிப்ளை பண்ணுறதா கூட டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் சிஆர்எம் வந்து ஷுட் ஹாவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் கனெக்டிங் ஆல் த சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம் டைரக்ட் மெசேஜ், ஃபேஸ்புக் மெசஞ்சரு, லைக் உங்களுக்கு வந்து லைக் இது எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பு, ஓகே அதுக்கப்புறம் நம்ம சைட்டில் வச்சுருக்க லைவ் சேட்டு. ஓகே, அது அந்த சைட்டில் வச்சுருக்க லைவ் சேட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, செக் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன சேனல்ஸ் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபேஸ்புக்கு இதெல்லாமே கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, ஓகே இது எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஓகே, ஸோ எல்லா சேனல்ஸ்லையும் யூ கேன் trigger the message as well as like proper message to the marketer நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். ஓகே, ஸோ 6 ways to first வந்து 6 ways to effectively multi channel marketing. ஸ்மார்ட் கோல் தான், ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். ஓகே, ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். லைக் அதாவது ஒரு 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 யூசர் உள்ளே வந்துட்டார், ஒரு பையர் பர்சனல் எடுத்துட்டார், ஒரு பையர் பர்சனல் நீங்கள் ஒரு லீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த லீடை வந்து ஹவு யூ ஆர் கோயிங் டு மூவ் டுவர்ட்ஸ் யுவர் கோல். ஓகே, அது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் யூ ஹாவ் டு மெஷர் இட். ஓகே, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் கேம்பெயின் அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த இமெயில் கேம்பெயினில் யூ ஹாவ் டு செக் லைக் அந்த இமெயில் அனுப்புறதுனால எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ சேல்ஸ் வந்துச்சு. அந்த வாட்ஸ்அப் கேம்பெயின்ஸ் நீங்கள் அனுப்புறீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் கேம்பெயின்ஸில் எத்தனை பேர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அந்த வாட்ஸ்அப் மூலமாக வாட் இஸ் தி சேல்ஸ் யூ காட். ஓகே, எஸ்எம்எஸ் கேம்பெயின்ஸ். ஓகே, எஸ்எம்எஸ் கேம்பெயின்ஸ் இல்லை ஒரு பிராண்டட் கேம்பெயின்ஸ், ஒரு பிராண்டட் கேம்பெயின்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பிராண்டட் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பிராண்டட் கேம்பெயின்ஸ் மூலமாக, அந்த ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் மூலமாக ஒரு பிராண்டட் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்கன்னா, அந்த யூசருக்கு எவ்வளோ, அந்த கேம்பெயினுக்கு எவ்வளோ ஆர்டர் ஜென்ரேட் ஆச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து யூ கேன் மெஷர். அதுக்கு வந்து யூ ஹாவ் டு ஹாவ் ஸ்பெசிஃபிக் கோல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சேனல்ஸ். ஓகே, ஸ்மார்ட் அண்ட் லைக் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள் அண்ட் ரிலவெண்ட் அண்ட் டைம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஸ்மார்ட் கோல்ஸ். செகண்ட், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். ஓகே, தென் தேர்ட் வந்து லைக் வந்து சோஷியல் லிசனிங். ஃபோர்த் வந்து அந்த சோஷியல் லிசனிங்கிறது ஆக்சுவலானா அவங்க வந்து லைக் என்ன கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறாங்க, என்ன கண்டென்ட் காம்படிட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஓகே, அண்ட் யூ ஹாவ் டு கிரியேட் த பயர் பர்சனா. ஓகே, அண்ட் யூ ஹாவ் டு கிராஃப்ட் த மெசேஜ்
marketing assets resonate with the customers. Okay, and hone your message match to this medium. ஸோ இது எல்லாமே வந்து லைக் வந்து சேனல் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டச் பாயிண்ட்ஸ், இந்த கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ் வந்து வெப் ஃபார்ம்ஸு, பாப்அப்ஸு, ஃபோன் கால்ஸு, லைவ் சாட்டு, ஓகே, இமெயில், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், யூடியூப், இதெல்லாமே இருக்குது டச் பாயிண்ட்ஸ். ஓகே, டச் பாயிண்ட்ஸ். ஸோ கஸ்டமர் டேட்டா பிளாட்ஃபார்மில் இது எல்லாமே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறது, அவங்க பாயிண்ட் ஆஃப் சேல் டேட்டா, பிஹேவியரல் டேட்டான்றது வந்து அவங்க உங்கள் சைட்டுக்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். உங்கள் சைட்டில் என்னென்ன பேஜ் வியூ பண்ணுறாங்க, ப்ரைசிங் பேஜுக்கு மட்டும் எத்தனை பேர் போயிருக்காங்க அந்த யூசர் வந்து. ஏன்னா நீங்கள் ப்ரைசிங் பேஜுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் கிவ் தம் தி ஆஃபர் ஆக்சுவலாக. ஓகே, ப்ரைசிங் பேஜில் வந்து ஏற்கனவே அவங்க நீங்கள் மைண்ட் செட் பண்ணிடுவீங்க, இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் தான், 20,000 rupees இதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் செட் பண்ணிடுவீங்க. தென் வென் யூ கிவ் தி ஆஃபர் ஆன் தி வெபினார் at 499 rupees or 599 rupees, அவங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் த கஸ்டமர் ஹஸ் டு வின். ஓகே, ஸோ அந்த பிஹேவியரல் டேட்டா எடுக்கிறது, ப்ராடக்ட் யூசேஜ், டெமோ எத்தனை பேர் சைன் அப் பண்ணியிருக்காங்க, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ், இது எல்லாமே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி யூ பில்ட் அப் தி மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் லைக் யூ பில்ட் அப் ஓன் டெலிவரி பிளாட்ஃபார்ம். அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஹவு யூ கோயிங் டு கன்வெர்ட் தம் டு லாயல் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்ந்தது அந்த கஸ்டமர் டேட்டா பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ கஸ்டமர் டேட்டா பிளாட்ஃபார்ம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெஷரிங் அண்ட் ட்ராக்கிங் டூல்ஸ் வந்து லைக் வந்து அப்பார்ட் ஃப்ரம் உங்கள் சிஆர்எம் வந்து யூ கேன் யூஸ் அனலிட்டிக்ஸ், கிளாரிட்டி, ஃபேஸ்புக் பிக்சல் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். ஓகே, ஹாட்ஜார், கூகுள் பிக்சல், கிளிக் மேஜிக், VTrack.io, இது எல்லாமே மெஷரிங் அண்ட் ட்ராக்கிங் டூல்ஸ். ஓகே, சிஆர்எம் ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து ஹப்ஸ்பாட், ஆக்டிவ் கேம்பெயின், லீட் ஸ்கொயர், ஃப்ரெஷ்ஒர்க், ஜோவோ, என்கேஜ்பே, இது growthflow.ai. ஓகே, இமெயில் மார்க்கெட்டிங்லேயும் உங்களுக்கு growthflow இருக்குது. கன்வெர்ட், கெட் ரெஸ்பான்ஸ், மெயில்ஷிம், கான்ஸ்டன்ட், இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கான்ஸ்டன்ட் கான்டாக்ட், மேன்விமி, சென்டென்பிள், ஃப்ளோடெஸ்க், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் டூல்ஸ், ஏசன்சி, வாத்தி, இன்டர்காட், பிக்கி அசிஸ்ட், பாட்மாஸ்டர், டபிள்யூ சென்டர், ப்ரீமியம் சென்டர் எல்லாமே வந்து அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப். மேலே இருக்கிறது எல்லாமே அஃபிஷியல் வாட்ஸ்அப். ஓகே, அஃபிஷியல் வாட்ஸ்அப். சோஷியல் மீடியா ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது. ஹூட்ஸோட்டு, பஃபர், ஸ்கெடியூல், சென்டபிள். மோஸ்ட்லி பாப்புலர் வந்து ஹூட்ஸோட்டும் பஃபர் தான் ஆக்சுவலாக. growthflow.ai சோஷியல் மீடியா ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது. ஓகே, என்ன மெசேஜ் வந்து நீங்கள் பிளாட்ஃபார்மில், அதாவது மார்க்கெட்டுக்கு ரெசனேட் ஆகிற மாதிரி. ஓகே, ரெசனேட் ஆகிற மாதிரி. ஸோ இதெல்லாமே சோஷியல் மீடியா ஆட்டோமேஷன் டூல். நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் ஆக்சுவலாக. லைக் எப்படி வந்து லைக் வந்து மல்டிபிள் சேனலில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஏஐ பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த ஏஐ பாட்டில் இருந்து நீங்கள் எப்படி வந்து அந்த மல்டிபிள் சேனல்ஸ் நீங்கள் எப்படி ரிப்ளை போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெமோ பார்க்குறதுக்கு வந்து வி நீட் அ வெப்சைட். ஓகே, ஸோ யாராவது வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து யூ டைப் இட் அந்த சாட் பாக்ஸ். ஓகே, உங்கள் வெப்சைட் வந்து யூ ஜஸ்ட் டைப் இட் அந்த சாட் பாக்ஸ். உங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வெப்சைட் இருக்குது அப்படின்னா. ஓகே, ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து சாட்டில் வந்து உங்கள் வெப்சைட் நீங்கள் டைப் பண்ண முடியல அப்படின்னா லைக் யூ கேன் டைப் இட் ஆன் தி Q&A ஃபார்ம். ஓகே, நான் Q&A ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் டைப் இட் ஆன் தி Q&A ஃபார்ம். ஓகே, ஸோ நான் Q&A ஃபார்ம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு 10 pages வெப்சைட், 20 pages வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்.
ஓகே, ஸோ இதான் வெப்சைட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வெப்சைட்டில் வந்துட்டு லைக் வந்து காண்டாக்ட் அஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைட் எடுத்துக்கலாம். ஓகே, சைட் எடுத்துகிட்டு லைக் வந்து பாட் ட்ரைனிங் போகிறேன். லைக் ஆல் URLs in this domain. Okay. ஸோ ஃபெச் பண்ணிட்டு இருக்கு ஆக்சுவலாக. 1 பேஜஸ் ப்ராப்ளம் காமிக்குது. ஓகே, ஸோ பாட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ மொத்தம் வந்து லைக் வந்து 15 பேஜ் இருக்குது ஆக்சுவலாக. 15 பேஜஸ் இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக அந்த நேம் வந்து ஆக்சுவலாக இதில் இல்லை, டெக்ஸ்டில் இல்லை, இமேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரியேட்டிவ் இந்தியன்றது. ஸோ வாட் இஸ் த மிஷன் ஆஃப் கிரியேட்டிவ் இந்தியா? நான் பாட்டை ட்ரெயின் பண்ணிட்டேன். ஓகே, வாட் இஸ் த மிஷன் ஆஃப் கிரியேட்டிவ் இந்தியா? இஸ் டு பி லீடிங் ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் பை ஆஃபரிங் அன்பேரல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் த்ரூ டெய்லர் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பாட் ரிப்ளை பண்ணுது ஆக்சுவலாக. ஓகே, how to contact creative India நான் போடுறேன். ஓகே, ஓகே, ஸோ how to contactல வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டேன். ஓகே, how to contact creative India ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டேன். ஸோ you can contact creative India at the head office, second floor AVM complex, TVS toll gates. ஓகே, what are the products they offer? So products they offer, இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எல்லா சேனல்ஸ்லையும் வர்ற மெசேஜஸை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சு யூ கேன் ட்ரெயின் திஸ் பாட். ஓகே, இனிஷியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹியூமனை போட்டு நீங்கள் மெசேஜ் கொடுப்பீங்க. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி, அது எல்லாமே அசெட். ஒரு கஸ்டமர் கனெக்ட் பண்ணுறாரு, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி அவங்க ஆன்சரையும் நீங்கள் காப்பி பண்ணி யூ புட் இட் ஆன் த வேர்ட் டாக்குமெண்ட். ஓகே, நாளைக்கு அப்படியே இந்த போட்டு ஏன்னா இதோட பேக் எண்ட் வந்து ஓப்பன் ஏஐ தான். ஸோ உங்கள் ChatGPTல உங்களுக்கு என்ன அக்யூரசி கிடைக்குதோ அந்த அக்யூரசி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸுக்குன்னு ஒரு காசு நீங்கள் ஓப்பன் ஏஐக்கு நீங்கள் பே பண்ணணும். பட் அன்லிமிட்டெட் ரெஸ்பான்ஸ், அன்லிமிட்டெட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ளாட்டாக 7,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, per மந்த்துக்கு 7,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது க்ளோஸ்ஃபோட சார்ஜ் கிடையாது, ஓப்பன் ஏயோட சார்ஜ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கம்ப்ளீட் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே பாட்டை ரிப்ளை கொடுத்துரும். அதை ஒரு தடவை வந்து நீங்கள் ரிப்பீட்டடிவ் டாஸ்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ கிரியேட்டிவ் இந்தியா ஆஃபர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் போத் இண்டிவிஜுவல் அண்ட் கார்பரேட்ஸ். தே ப்ரொவைட் டெய்லர் கவரேஜ் டு. ஸோ எந்த லெவலுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களோ, இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கான ட்ரைனிங் ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது கேட்கலாம் ஆக்சுவலாக, கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. let me know the types of policies. Okay,
ஓகே, ஃபயர் மெரைன் இது கரெக்டானு தெரியல, பட் ஆக்சுவலாக வந்து போய் செக் பண்ண தான் தெரியும் டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸில் இது இருக்கான்னு. ஓகே, ஹவுஸ் ஹோல்டர் இன்சூரன்ஸ், ஷாப்கீப்பர் இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே லைக் ஆக்சுவலாக ஓகே. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நீங்கள் எல்லா சேனல்ஸில் நீங்கள் மெசஞ்சர்ஸில் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஹவு டு பே தம் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக லிங்க் வராது இதில், பட் ஹவு டு பே தம் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஹவு டு பே தம். ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குது, பட் ஓகே அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஐஎஃப்எஸ்சி கோட். ஓகே, ஹவு டு யூ கேன் பே கிரியேட்டிவ் இந்தியா த்ரூ ஏஐ பட்டன். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து லைக் வந்து ஒரு சேல்ஸ் கான்வர்சேஷனாலும் சரி இல்லை லைவ் சாட்னாலும் சரி எல்லாத்தையுமே வந்து அப்படியே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டுகிட்டே வருவீங்க. ஒரு 2 மந்த்ஸ்க்கு 3 மந்த்ஸ்க்கு இந்த ஒர்க்கை பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்துட்டு அந்த டேட்டா வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பாட்டுக்கு ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த சேனல்ஸ். ஓகே, உங்கள் இன்ஸ்டாகிராமில் வர மெசேஜும் சரி இல்லை ஃபேஸ்புக், ஏன்னா உங்களால் 24/7 வந்து நீங்கள் முடிச்சிருக்க முடியாது. ஆக்சுவலாக அஸ் இஃப் யூ ரன்னிங் ஒன் மேன் ஆர்மி பிஸ்னஸ், அதாவது சோலோ ஆண்டர்பனராக ஒரு 3 பேர் 4 பேர் ஆர்கனைசேஷனில் தான் மோஸ்ட்லி ஆஃபீஸ் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த லைவ்ல இருக்க மாட்டீங்க ஆக்சுவலாக. பட் திஸ் பாட் கேன் ஒர்க் ஃபார் 24/7. அட்லீஸ்ட் பேசிக்ஸ் அவங்களோட பேசிக் நீட்ஸாவது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த பாட்டுக்கும் மற்ற பாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மற்ற பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக அதேபடி கேட்கணும். ஓகே, அந்த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, பாட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, பாட் ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோ படி தான் அவங்க வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியும். இது அப்படி கிடையாது, இது லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் இப்போதைக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் நான் செக் பண்ணல, பட் ஏஐயில் இருக்குது, ஓப்பன் ஏஐயில் இருக்குது, லோக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. ஓப்பன் ஏஐயில் இருந்தால் லோக்கல் லாங்குவேஜஸ் பாசிபிள் தான், பட் இது வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்ததில்ல ஆக்சுவலாக. பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ உங்கள் மல்டி சேனலில் இருக்க கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையும் யூ கேன் பிரிங் இட் டு தி ஒர்க் ஃப்ளோ. அந்த ஒர்க் ஃப்ளோவில் யூ கேன் புட் அன் ஏஐ பாட். அந்த ஏஐ பாட் வில் டேக் கேர் ஆஃப் த கான்வர்சேஷன் அண்ட் வில் க்ளோஸ் திஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஒரு 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 இதை கொடுத்துட்டு நம்ம ஒரு வெப்சைட்டை கொடுத்து அந்த வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம பாட்டை ரிப்ளை பண்ண சொல்கிறோம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கஸ்டமர் கான்வர்சேஷன்ஸ், உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க கஸ்டமர் கான்வர்சேஷன், எஸ்எம்எஸ்ல இருக்க கஸ்டமர் கான்வர்சேஷன், இமெயிலில் இருக்க கஸ்டமர் கான்வர்சேஷன்ஸ், அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டாக்கில் போட்டு யூ கேன் ட்ரெயின் அப். லிமிடேஷன்ஸ் கிடையாது, நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இட் வில் க்ரால் 1000 பேஜஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அதை க்ரால் பண்ணி எடுத்துட்டு அந்த லேர்னிங் பேஸ் பண்ணி இட் வில் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே, த பாட் வில் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இஃப் யூ ஆர் நாட் யூசிங் த சாட் பாட், அதாவது உங்கள் வெப்சைட்டில் வர்ற லீட்ஸை வந்து இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் நோ சாட் பாட். ஓகே, இல்லை தெர் இஸ் நோ சாட் ஆக்சுவலாக. இங்கே இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது. ஓகே, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபோன் கால் இருக்குது. ஓகே, இது வந்து லைக் ஒரு ஹியூமன் இதுக்கு போகுது. இதில் இப்போ இங்கே வந்து என்ன நடக்குது, இந்த இடத்துல இந்த சைட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, அன்லஸ் வந்து ட்ரிகர் ஆகிற வரைக்கும் இதில் இருக்க சின்ன பிரச்சனையை சொல்கிறேன் ஆக்சுவலாக. இந்த சைட்டில் இருக்க சின்ன மிஸ்டேக் சொல்கிறேன். ஓகே, அன்லஸ் தே பிங் இட், அவங்க கஸ்டமர் டேக் அன் ஆக்ஷன், யூ ஒன்ட் கெட் த லீட்ஸ். ஓகே, இந்த இருக்கிற 2 சாட்டுமே கஸ்டமராக பிங் பண்ணாத வரைக்கும், கஸ்டமராக கிளிக் பண்ணி பிங் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அந்த லீடு வராது. ஓகே, பட் ஆக்சுவலாக என்ன இதுன்னா, ஒரு பேஜ் நீங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாட் வந்து ஒரு 100 பேத்துக்கு பாட் பிங் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு ஒரு பிங் பண்ணு, ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படி பாப்பப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 3 இல்லைன்னா 2 people வில் டெல் தம் வாட் தே வாண்ட். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கானிக்கல் லீட் ஜென்ரேட் ஆகும். இது வந்து அவங்களோட நம்ம ஆக்ஷன் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. அந்த மெசேஜ் ஒரு புஷ் பாட் போட்டீங்க, அது வந்து ஏஐ பாட் போடணும் அவசியம் கிடையாது. பட் புஷ் சேட் சொல்கிறேன், புஷ் லைவ் சாட் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ கான்டாக்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு 3 லீடு வருதுன்னா அதில் 10 லீடாவது வரும் உங்களுக்கு. ஓகே, ஆனால் அந்த 10 லீடு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா யூ கேன் லிங்க் இட் டு அ பாட். ஓகே, ஈவன் வந்து லைக் வந்து வாட்ஸ்அப் ஆல்சோ கேன் பி லிங்க் டு அ பாட். ஓகே, வாட்ஸ்அப்பில் வர கான்வர்சேஷனும் நம்ம வந்து பாட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து லைக் யூ கேன் மல்டிபிள் கான்வர்சேஷன்ஸை வந்து மல்டிபிள் சேனல்ஸில் இருக்க கான்வர்சேஷனை யூ கேன் பிரிங் இட் டு அட் ஒன் பிளேஸ்
அண்ட் யூ கேன் கிவ் சர்வீஸ். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கஸ்டமர் சப்போர்ட் பாட், இன்னொன்று வந்து சேல்ஸ் ஏஜென்ட். ஆக்சுவலாக ஓகே, ஏஜென்ட். கஸ்டமர் சப்போர்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாட் என்ன கொஸ்டின் கேட்டுச்சோ, கஸ்டமர் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். தட்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் பாட். ஓகே, ஏஜென்ட் அப்படின்றது ஆக்சுவலாக என்னன்னா, லைக் ஏஐ ஏஜென்ட் அப்படின்றது ஆக்சுவலாக என்னன்னா, the bot will ask questions, will probe for questions. Okay, and பாட்டுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். ஓகே, ஏன்னா லேர்னிங்கில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் மெஷின் லேர்னிங்கில் சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. அதான் அந்த ஃபேஸ்புக்கு, கூகுள் எல்லாமே அந்த சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, அது போக வந்து 3வது லேர்னிங் வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லி ஒரு டைப் இருக்குது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்றது ஆக்சுவலாக என்னன்னா, மோஸ்ட்லி அந்த ரோபோட்ஸ் எல்லாமே அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதாவது ரோபோட்டுக்குன்னு ஒரு என்வரான்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த என்வரான்மெண்ட்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். லேர்ன் பண்ணிட்டு த ரோபோட் வில் ஹாவ் அ கோல், அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணுறது தான். கோல் அச்சீவ் பண்ணியாச்சுன்னா the robot அந்த அல்காரிதத்துக்கு வந்து the algorithm will be rewarded. அப்படி இல்லைன்னா the algorithm will be feedback to learn it back again. ஓகே, ஸோ இதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஆக்சுவலாக எல்லா ரோபோட்ஸும் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான். அதாவது நான் சொல்கிறது இந்த ரோபோட்டிக்ஸில் இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் எல்லாமே வந்து அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் கான்செப்ட் தான். த சேம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து சாஃப்ட்வேர் வந்து லைக் ஏஐ ஏஜென்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து என்விரான்மெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இட் வில் வாட்ச் அப் த என்விரான்மெண்ட் ஆல் த சேனல்ஸ், கான்வர்சேஷன் ஆன் ஆல் த சேனல்ஸ். ஓகே, லைக் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் உங்கள் பிஸ்னஸை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து இட் வில் வாட்ச். வெதர் இட்ஸ் அ பாசிட்டிவ் இன்டென்ட் ஆர் அ நெகட்டிவ் இன்டென்ட், இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். வாட்ச் பண்ணிட்டு இந்த ரோபோட் வில் இனிஷியேட் தி கான்வர்சேஷன். ஓகே, ஏன்னா ரோபோட்டுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த ரோபோட் அப்ஜெக்டிவ் இஸ் டு கம்ப்ளீட் அ சேல். ஒரு சேலை நோக்கி அந்த கஸ்டமரில் ஒரு லீடை நோக்கி இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட்டை நோக்கி புக் பண்ணுறது தான் அந்த ரோபோட்டோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து ஃபஸ்ட்டு அவன் இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும். ஓகே, கொஸ்டின் கேட்டுட்டு அந்த கொஸ்டினுக்கு வந்து அந்த கஸ்டமர் என்ன ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கும், வெயிட் பண்ணும். ஓகே, அது எந்த சேனல்னாலும் வெயிட் பண்ணும், இமெயில்னாலும் இமெயிலில் வெயிட் பண்ணும், வாட்ஸ்அப்னாலும் வாட்ஸ்அப்பில் வெயிட் பண்ணும். ஓகே, இன்ஸ்டாகிராம்னாலும் இன்ஸ்டாகிராமில் வெயிட் பண்ணும். ஓகே, இந்த கஸ்டமர் வில் வெயிட். கஸ்டமர் ரிப்ளை பண்ணல அப்படின்னா இட் வில் ஆஸ்க் அனதர் கொஸ்டின். ஓகே, இல்லைன்னா திருப்பி வெயிட் பண்ணும். திருப்பி வந்து இட் வில் வெயிட் ஃபார் த ஆக்டிவிட்டி. அவங்க சைட்டில் எதுவும் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ இட் வில் வெயிட். whenever the activity occurs it will again the bot will get triggered பண்ணு. நீங்கள் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் இந்த மேஜிஸ்ட்ரேட் பண்ணால் ஆர் யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் பர்ச்சேசிங் திஸ், do you want to arrange a one-to-one call with my team. ஓகே, ஸோ அந்த கோலை நோக்கி போகிற வரைக்கும் இட் வில் ஒர்க். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இட் ஒன்ட் ஒர்க் வித் ஒன் சிங்கிள் யூசர், இட் வில் பேரலாக உங்களுக்கு வந்து 1000 யூசர்ஸோட ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ஸ்கேலபிலிட்டி தான் லைக் அந்த ஏஐயோட அட்வான்டேஜ். யூ கேன் யூஸ் திஸ் ஏஐ ஆன் திஸ் மல்டி சேனல், லைக் ஆன் உங்களுக்கு அந்த நீங்கள் வச்சிருக்க எல்லா சேனல்ஸ் ஆல் அக்ராஸ் த பிளாட்ஃபார்ம்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஓகே, யூ கேன் யூஸ் இட். பட் நம்ம இப்போ பார்த்துருக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் பார்ட் தான். ஓகே, இப்போதைக்கு ஏஐ ஏஜென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் ஸ்டில் லைக் நிறைய டெவலப்பர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. லைக் வந்து சேல்ஸ் பேமெண்ட் பேஜ்லேருந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஏஐ பாட்ஸ் பண்ணுறது. பட் க்ரோஸ் ஃப்ளோவில் பொறுத்த வரைக்கும் வி ஹவ் ஒன்லி ஒன் ஏஜென்ட் டு புக் தி அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, லைக் ஒன்-to-one செட்டிங்ஸ் நம்ம கொடுத்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் ஏஜென்ட் யூ கேன் டிப்ளாய், ஒன் ஏஜென்ட் ஃபார் புக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் ஒன் ப்ராடக்ட், நாட் ஃபார் எவ்ரி ப்ராடக்ட், ஃபார் ஒன் ப்ராடக்ட்ஸ். பாட்டில் இருக்க கான்வர்சேஷன்ஸை வச்சு நீங்கள் எந்த சேனல்ஸாக வந்தாலும் எந்த சேனலில் வந்தால் அந்த சேனலில் இட் வில் ரிப்ளை. ஓகே, இட் வில் ரிப்ளை. பட் ஒவ்வொரு கான்வர்சேஷன்ஸ்க்கும் யூ ஹாவ் டு பே ஃபார் தி ஓப்பன் ஏஐ. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வி லேர்ன் லைக் வாட் இஸ் மல்டி சேனல், வாட் இஸ் ரோட் பிளாக். ஓகே, ரோட் பிளாக்னா என்ன, ஃபனல்ஸில் வந்து டாப் ஃபனல்ஸில் உங்கள் கான்வர்சேஷன்ஸை அவங்க மல்டிபிள் சேனல்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். தென் ஹவு டு யூஸ் ஏஐ பாட் ஃபார் மல்டி சேனல்ஸ். ஓகே, ஒரு பாட்டை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறது, ஒரு வெப்சைட்டை கொடுத்து எப்படி ட்ரெயின் பண்ணுறது பார்த்துருக்கோம். இது வந்து ஏன்னா இப்போ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, வெப்சைட்டில் நீங்கள் கிளியராக டேட்டா கொடுக்கலன்னா பாட் ஒழுங்காக ட்ரெயினாக பார்க்காது. ஆனால் யூ கேன் ஆல்சோ ட்ரெயின் த பாட் பை அ கூகுள் டாக். ஓகே, ஸோ உங்கள் வெப்சைட்லையும் கிளியராக டேட்டா கொடுத்துடணும். அட் த சேம் டைம் கூகுள் டாக்ல கொடுக்கலாம். கூகுள் டாக்ல என்ன கான்வர்சேஷன் என்ன டாக்குமெண்ட் கொடுக்கலாம்னா, நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு மேனுவலாக நடக்கிற கான்வர்சேஷன்ஸ், மேனுவலாக அவங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ், அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ ஒன்ட் கேர் அபவுட். ஆக்சுவலி அந்த கான்வர்சேஷன் அப்படியே விட்டுருவீங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே ஆசெட்ஸ். ஓகே, இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஆசெட்ஸ். அதை எடுத்து காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யூ ஹவ் இன்வெஸ்டட் சம் டைம் ஃபார் ரிப்ளைங் எ கஸ்டமர். இதே இதை நீங்கள் திருப்பி பண்ணீங்க அப்படின்னா யுவர் டைம் வில் கோ. டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு மணி. ஓகே, டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஓகே, ஸோ இஃப் யூ எக்ஸ்சேஞ்ச் மோர் டைம், ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் தி கான்வர்சேஷன்ஸ் மோர் டைம் போனீங்கன்னா
like sometimes அது வேஸ்ட்டாக போகும், சம்டைம்ஸ் தான் போகும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் இந்த ரிப்பீட்டேட்டிவ் ப்ராசஸை யூ கேன் கிவ் இட் டு அ பாட் on all across channels, okay, across channels, and you can handle the customer conversations, okay, on all across the platforms, okay. So either multi-channel, okay. If you அதை implement பண்றதுக்கு it will take some time. ஒரு நாள்ல it won't, you can't do this, okay. ஏன்னா நீங்க வந்து fine tune பண்ணிட்டே வரணும், அந்த bot fine tune பண்ணிட்டே வரணும். It will take sometimes bot will also mistake, but எனக்கு தெரிஞ்சு பெருசா மிஸ்டேக் பண்ண மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக வந்து bot வந்து ரொம்ப இதா பண்ற மாதிரி கிடையாது ஆக்சுவலாக. பட் half of the communications can be done through bot, okay, in an efficient way. இன்னொன்று வந்து லைக் டே டு டே வந்து அவங்களும் அல்காரிதம்ஸ் அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க. ஓப்பன்ஏயும் சரி மற்ற எல்லாமே அல்காரிதம்ஸ் அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இப்போ இல்லைன்னா கூட within 3 months or 4 months down the line you will get the bot which is very accurate, okay. If you're not using it, நீங்கள் வந்து உங்கள் கான்வர்சேஷன், see, more the conversations you handle, the more the conversations you multiply, you get money, okay. You'll get lot of leads, you'll get lot of leads. எந்த லெவலுக்கு கான்வர்சேஷன்ஸ் அதிகமாக உங்களுக்கு லீடே இல்லை, ஒரு நாளைக்கு கான்வர்சேஷனே இல்லை அப்படின்னா you won't get sales. ஒரு நாளைக்கு 50 பேர் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 50 பேர்த்தில் you'll get 5 leads, 5 sales நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், okay. The first way is to increase the conversation with your brand or with your business, okay, on all platforms, on all channels. அதை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறது அதான், ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் முடிஞ்சு, ஓகே. ஸோ if you have any questions, I'll take your questions now, okay. நான் Q&A ஃபார்ம் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன். I'll share with the attendance form also, okay. I'll share with the attendance form. ஸோ நீங்கள் நீங்கள் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா you just put your question on the Q&A form, okay. I'll take your questions now, okay. ஸோ இன்னும் 5 days தான். ஸோ நெக்ஸ்ட் 5 days வந்து we are going to cover up AI, okay. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, how to use AI for your business, okay. என்னென்ன டூல்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி இந்த டூல்ஸ் எல்லாமே நிறைய மோஸ்ட்லி யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ I'll try to cover up something useful which is not on the other platforms, okay. என்ன உங்களுக்கு எசென்ஷியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், என்னென்ன கண்டென்ட் தேவைப்படும், ஏன்னா லைக் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுளில் ஒருத்தவங்க ரிவ்யூ எழுதுறாங்கன்னா யூ கேன் கிவ் அ ரிப்ளை த்ரூ ஏஐ, ஓகே. ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஒருத்தவங்க ரிவ்யூ எழுதுறாங்கன்னா யூ கேன் கிவ் அ ரிப்ளை த்ரூ ஏஐ, ஓகே. இன்ஸ்டாகிராம் மெசேஜில் யூ கேன் கிவ் அ ரிப்ளை த்ரூ ஏஐ, ஓகே. அக்யூரேட்டாக ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே நீங்கள் பண்ணலாம் ஆக்சுவலாக, ஓகே. ஸோ என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், கண்டென்ட் மார்க்கெட்டிங், அப்புறம் பர்சனலைசேஷன், ஓகே. எப்படி அந்த வாவ் ஃபேக்டர் கிரியேட் பண்ணுறது, ஓகே. எப்படி வந்து லைக் வந்து நீங்கள் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நெக்ஸ்ட் 5 days பார்க்கலாம். Almost we have come to the end of the challenge, okay. இன்னும் 5 more days to go. Never give up, show till the end, okay. So thank you so much for your time. I am waiting for your questions, okay. நான் திருப்பி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். I'll also share this attendance form, okay. இன்னைக்கு செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, if you found this session useful, okay, okay, if type useful in the chat box, okay. ஓகே வீரா, லைக் அது ரீஜனல் லாங்குவேஜில் யூ கேன் யூஸ் இட். நாங்கள் இது வரைக்கும் செக் பண்ணல. ஓப்பன் ஏஐயில் சாட் ஜிபிடியில் இஃப் தேர் இஸ் அ லோக்கல் லாங்குவேஜ் தென் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஹியர், ஓகே. பட் ஐ ஹவ் நெவர் டெஸ்டட். நான் உங்களுக்கு வேணும் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன், ஓகே. ஐ ஹவ் நெவர் டெஸ்ட் இட் ஸோ ஃபார், பட் ஐ டெஸ்ட் இட். ஏன்னா லோக்கல் லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம், பட் லோக்கல் லாங்குவேஜில் எந்த லெவலுக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. அக்யூரசி வரும்னு தெரியல. பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஐ மெஷர் த அக்யூரசி வாஸ் பர்ஃபெக்ட், ஓகே. I'll check it on the local language too, okay. Okay, Q&A form share பண்ணிருக்கேன். I'll also share this attendance form, okay. Okay, so அப்போ தமிழ் வந்து லைக் if ChatGPT is not perfect, it takes some time.
டெஃபினெட்ல வந்து லைக் டே டு டே தேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இஸ் கோயிங் ஆன். ஓகே, ஸோ இப்போ என்ன கூட ஒரு 6 months டவுன் த லைன் வந்துடும் ஆக்சுவலாக தமிழ் லாங்குவேஜ் வந்துடும். ஓகே, ஏன்னா லைக் நான் பார்த்த பாட்டுக்கும் ஒரு 3 months முன்னாடி பார்த்த பாட்டுக்கும் இப்போ இருக்கிற பாட்டுக்குமே வந்து ஐ சி லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் ஆன்சரிங் தி கொஸ்டின்ஸ். ஓகே, ஓரளவுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வருது ஆக்சுவலாக. ஐ சி லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இந்த லாஸ்ட் 2 years 2 months 3 monthsக்கு சொல்கிறேன். 2 months 3 monthsக்குள்ளே நல்லா சேஞ்ச் இருக்கு. ஏன்னா டோக்கன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல அக்யூரசி இருக்குது, பாட்டுக்கு நல்ல மெமரி இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பாட்டும் வில் ஹேவ் ஷார்ட்டாக மெமரி. எப்படின்னா லைக் வந்து அந்த லாஸ்ட் 4 கான்வர்சேஷன் 5 கான்வர்சேஷன் தான் அவங்க நினைவு வச்சுக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க. பட் ஹியூமன்ஸ் அப்படி கிடையாது. அவங்க டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணி மேலே பார்த்துருவாங்க. மேலே பார்த்துட்டு அவங்க என்ன பார்த்துட்டு அதுக்கு அந்த ப்ரீவியஸ் கான்வர்சேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பட் பாட்டும் ரிப்ளை பண்ணும், அந்த மாதிரி தான் ரிப்ளை பண்ணும். பட் அதோட டோக்கன் சைஸ் வந்து லிமிட்டட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து என்னன்னா ஷார்ட்டாக மெமரி இருக்கும், அதுக்கு மறந்துடும் ஆக்சுவலாக. ஓகே, பட் இப்போ இந்த ChatGPT 4 வந்து கொஞ்சம் டோக்கன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, கொஞ்சம் மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக. அதுக்கடுத்து இப்போ நிறைய வந்து லைக் டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அது ChatGPTக்குன்னே சொல்லிட்டு லைக் வந்து லாங் டேர்ம் மெமரி ஃபார் ChatGPT ஃபார் ஏஐ அப்படின்னு டூல்ஸ் வந்துருக்கு ஆக்சுவலாக. ஓகே, வெக்டர் டேட்டாபேஸ் தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு வெக்டர் டேட்டாபேஸ் இருக்குது. பட் பார்க்கலாம் அது நம்ம. ஓகே, okay, I'll take your questions now. Just give me one moment. I will take your questions now. Okay. Yeah. Sorry. I will hide this number. Just give me a moment. Okay, if it will support in customers in Tamil. Yeah, I'll check this option. But Tamil and the accuracy actually. Namecheap, is there any free website and blog for newspapers? And blog for newspapers, தெரியல ஆக்சுவலாக. மேபி நிறைய ஃப்ரீ சைட்ஸ் இருக்குது. பட் நான் ஃப்ரீ சைட்ஸ் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல ஆக்சுவலாக. பிளாக்ஸ் எனக்கு ஐடியா இல்லை ஆக்சுவலாக. பட் கண்டிப்பாக வந்து இருக்கும். லைக் நீங்கள் பிளாக் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அதாவது நீங்கள் வந்து ஒரு நியூஸ் கண்டென்ட் வந்து ஒரு சைட்டில் பிளாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஜாயின் அஸ் அன் ஆத்தர் அண்ட் யூ ஹேவ் பிளாக். யூ கேன் செக். ஓகே, இது கவின் நீங்கள் ஆக்சுவலாக நம்ம டீம்லேயே லைக் வந்து நிறைய வெப்சைட் டெவலப்பர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. யூ கேன் அப்ரோச் தம். Actually, we are not a website நாங்கள் பண்ணுறோம். பட் we are a full strategy people. Like strategy people, we work for the revenues. Okay, அதுக்கு வெப்சைட் தேவைப்படுச்சுன்னா we will design. We have a website development team. பட் நாங்கள் வந்து லைக் வெப்சைட்டை மட்டும் தனியாக ஒரு சர்வீஸாக வச்சு we don't do. Like we are not doing like ஒரு வெப்சைட் ஆர்டர் வருது அப்படின்னு. Actually, we do website development. பட் வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் வச்சு பண்ணுறது கிடையாது. We do it for our customers. Okay, customers in the sense like we work for the strategy, marketing strategy, like to complete the task, to help customers to reach 1 crore or 10 crore. Okay, so 10 crore business பண்றதுக்கு 1 crore business பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு அவங்க வெப்சைட் தேவைப்படுச்சுன்னா we have a team to develop. பட் we are not இது நிறைய பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து if you check with lot of நம்மளே லைக் நிறைய பேர் இருக்காங்க. லைக் யூ ஹவ் ஜெகதீசன் ஆக்சுவலாக பண்ணுறாரு. லைக் யூ கேன் செக் ஹிம். நம்ம இதில் தான் ஜெகதீசன் இருக்காரு ஆக்சுவலாக. தென் தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒருத்தவங்க இருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் அவங்களை கூட காண்டாக்ட் பண்ணலாம். they will register domain name for you if you want like you can develop a website also with them. Okay. If you want to still help, let me connect with you. Okay, I'll check. Okay, so thank you so much for your time. If there is no questions, I'll take your permission for closing the session. If there is no questions, just a plea for permission for closing the session. Have a great day today. Okay, thank you so much for showing up for the past 25 days. Okay, Akam News, thank you. Olanathan, thank you. Veera, thank you. Okay,
Paramasim, thank you. Premlata, thank you. And Khadir, thank you. Deepa, thank you. Okay, Prabha, thank you. Okay, so thank you so much. Just a brief information, okay, for presentation. Thank you so much. I'm signing off.